அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, உயிருள்ள நண்டை வாங்கிட்டு வந்து அது உங்களுக்காண்டி ஸ்பெஷலாக செஞ்சு காமிக்க போகிறேன். அது எப்படி டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக பக்காவான டேஸ்ட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் கற்றுத்தர ரெடியாக இருக்கேன், நீங்கள் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பாருங்க, உயிருள்ள நண்டு உங்களுக்காண்டி ஸ்பெஷலாக உள்ள பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்கள பிச்சு மேய போகிறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். கடிக்கு போவா ஆமாம் பாய், பலவர்காட்லேருந்து ஃப்ரெண்டு காலைல லோடு எடுத்துன்னு வந்தான். அவனை அப்படியே திருவர்காலில் மாடி அவன்ட்டு வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? வளர்ப்பு நண்டு வளர்ப்பா. ஃப்ரெண்டு 400 கொடுத்தாங்க. பலவர்காட்லேருந்து எடுத்துன்னு வந்தான். இது அவங்க யூடியூப் காட்டி வீடியோ எடுக்கிறாங்களா? அவங்க சேனல் வச்சு நடத்துறாங்க. திரு சமையல். இப்போ நம்ம நண்டை ரொம்ப நல்லா வாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நண்டை சும்மா லைட்டாக உங்களுக்கு காமிக்கலான்ட்டு பாருங்கள். பசங்க தலை மின்றானுங்க. இவனுங்களை கட்டி போட்டு வச்சுருது எவ்வளோ பாதுகாப்போ, நம்ம கைக்கும் அவ்வளோ பாதுகாப்பு. ஒருத்தராக இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ என்னே கையை பதம் பார்க்க தெரிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்காங்க, எவ்வளோ ஹார்டாக இருக்காங்க பார்த்தீங்களா. கடல் நண்டு கூட சாஃப்டாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேங்க, நானே பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் இந்த நண்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது. வளர்ப்பு நண்டு இல்லையா, ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா, என் கை வலிதான் தாங்க முடியல. ஸோ ஒரு வழியாக இவங்களை க்ளீன் பண்ணி முடிக்கணும். டைம் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா எப்படி டேஸ்ட்டாக பண்ணணும். பாதி போட்டுட்டேன். ஸோ சார் மீதி எடுத்துடலாம். ஸோ நண்டில் என்னங்க அப்படி இருக்குது, அப்படி என்ன டேஸ்ட் இருக்குது நண்டுலன்னு கேட்குறீங்களா? கேட்காதீங்க. நானே முட்டாள்தனமான இந்த கொஸ்டினை உங்கள் முன்னாடி வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் கூட நண்டில் பயங்கரமான விட்டமின், கால்சியம், மினரல் பயங்கரமாக இருக்குதுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த டிஷ்ஷை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைம் அதுவும் பனி டைம். ஸோ பனி டைம்னு சொல்ல முடியாது, முடிகிற தருவாயில் இருக்கும். எல்லோரும் பனி முடிகிற தருவாயில் இருக்கும். ஸோ இந்த டைமில் அலர்ஜி, ஆஸ்துமா, சைனஸ் ப்ராப்ளம், முக்கியமாக எல்லாத்தையும் சேர்த்து சொன்னோன்னா கோல்டு ப்ராப்ளங்க. இது இருக்கிறவங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை, இந்த டைமில் வெயில் டைம்னா மாதத்துக்கு ஒரு தடவை இருக்குங்க பெஸ்ட்டு. எப்படி உயிரோட மின்றாங்களே, இவங்களை அடைக்க ஆள முடியல என்னால். பாருங்க அதுக்குள்ளே ஒருத்தன் எகிரி வச்சிட்டான். அண்ட் ஃபைனலாக ஒருத்தரை பிடிச்சி ஆஞ்சிட்டேன். ஒரு வழியாக ஆஞ்சிட்ருக்கேன். இன்னும் மீதி பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் என்னை விட்டுறா அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக கல்தா கூட்டுங்கிறாரு. அவரை லாஸ்ட்டாக நம்ம கல்தா கூட்டலாம். ரொம்ப ஹார்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்டு பாருங்கள், க்ளீன் பண்ணி போட்டதுக்கு பிறகு கூட லைவாக ஒருத்தர் மின்னிட்டுருக்காரு. ஒரு வழியாக எல்லாரையும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு, அதாவது ஆஞ்சி முடித்தாச்சு. இப்போது அவங்கள க்ளீன் பண்ணுறதுக்கு ஏன்டா ப்ரஷ் எடுத்துருக்கேன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இதில் நிறைய ஒட்டுணி இருக்கும். இது வளர்ப்பு நண்டு, சேத்துல வளர்க்குறது. ஸோ குளத்தில் வளர்க்குற நண்டு இது, கடல் நண்டு கிடையாது. அதுலேயுமே நம்மளுக்கு டஸ்ட்டுகள் இருக்கும் அதிகமாக. நான் எப்போவுமே ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றது கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கு நான் செய்கிறேன். ஸோ அதனால் நான் ப்ரஷ் எடுத்து முனையில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பு தன்மை என்ன டஸ்ட் இருந்தாலும் சரி, ரொம்ப நேரம் நான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற பொருள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதுவும் இது நான்வெஜ் இல்லையா, ஸோ எந்த விதமான ஒட்டு இருக்கக்கூடாது. ஓகே. அண்ட் ஃபைனலாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எவ்வளோ தகுன்னு தங்க மாட்டம் மின்னது பார்த்தீங்களா. இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கும் ஆரோக்கியம், உங்கள் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம், உங்கள் குடும்பத்துக்கும் ஆரோக்கியம். அண்ட் இந்த நண்டில் அப்படி என்ன இருக்குது, வளர்ப்பு நண்டில் மட்டும் கேட்குறீங்கன்னா அவ்வளோ கறி சுவை இருக்குங்க. அவ்வளோ கறி கொத்து பார்த்தீங்களா. கடல் நண்டில் அவ்வளோ கறி இருக்காதுங்க.
அமாவாசை போன மீன் ஏதாவது காரணம் காட்டுவாங்க. நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. அண்ட் சுத்தமாக நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த நண்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தக்காளி வெங்காயத்தை ஒரு தடவை பார்த்தலாம். ஆஹா தகன்னு மின்றாங்களே, இருந்தாலும் நம்ம டிஷ்ஷை பார்த்தலாம். தக்காளி நான் 4 எடுத்திருக்கேன். அண்டு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஆனியன் 2 எடுத்திருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அண்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைமுடி தேங்காய் அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட என்னென்ன பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கசகசா, இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அண்டு பெருஞ்சீரகம். அண்ட் ஃபைனலாக இஞ்சி பூண்டு விழுதுகள் மிக்சியில் போட்டு நல்லா நறுநறுன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். தக்காளி ஏண்டா 4 எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? 7-8 நண்டுக்கு. ஆமாங்க, நம்ம புளி போட போகிறதில்ல. சில பேர் புளி போடுவாங்க, நான் புளி போட போகிறதில்ல. அதனால் ஸோ அண்ட் இப்போது நம்ம பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் ஆயில் ஊற்றியாச்சு, அது நல்லா காஞ்சிட்ருக்கு, பபுள்ஸ் வருது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போது நம்ம தாளிப்புக்கு பார்த்துடலாம். பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், ஸோ இவைகள்லாம் போட்டு தகன்னு பொரிக்க போகுது. அடடா வாசனை பின்னுது. வா கறிப்பில் போட்டாச்சு. ஆனியன் போட்டுடலாம். ஓகே, ஆனியன் போட்டுட்டு வா 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 நல்லா ஒரு கிளறிக்கலாம். வாசனை சூப்பராக வருதுங்க. ஸோ இந்த டிஷ்ஷை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ இருக்குங்க. இவ்வளோ தாங்க, வேறு எதுவும் கிடையாதுங்க. ஆளுக்கு டாம் பூம் வீன்னுவானுங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அரைமுடி தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது. நான் இஞ்சி தக்காளி வெங்காயத்தை கூட முதல்ல சேர்க்க மாட்டேன், அது கடைசியாக தான் சேர்ப்பேன். எப்படி சேர்க்குறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ வெங்காயம் பாருங்கள், போட்ட உடனே அந்த ஒரு வாசனை ஃப்ளேவர் பாருங்கள், சமையல் ரூம் ஃபுல்லாக இருக்குது. ஹாலுக்கும் போயிடுச்சு, எல்லோரும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா ஒரு வதக்கி மேஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எல்லோரும் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போடுவாங்க. இது எந்த காலத்துலேருந்து எந்த அறிவாளி கண்டுபிடிச்சான்னு தெரியாது. சத்தியமாக நான் இது வரைக்கும் உப்பு போட்டுலாம் தக்காளி வெங்காயத்தை கூட வதங்கினது கிடையாது. நான் ஃபைனலாக தான் சேர்ப்பேன். ஸோ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர தக்காளி எதுவுமே சரி கிடையாது. ஆர்கானிக் முறையில் இருக்கக்கூடிய தக்காளி போட்ட உடனே வதங்கிடும். ஸோ நான் ஆர்கானிக் முறையில் வாங்கின தக்காளி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விலை கூட தான் இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்களுடைய நலன் கருதி அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் ஆர்கானிக் தக்காளி எங்கே கிடைக்குதோ அதை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதில் தாங்க மனமும் சுவையும் ஜாஸ்திங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா இப்படி பார்த்தீங்களா மேஷ் ஆகிருக்கும். அது பாருங்கள். இப்போது நம்ம நண்டை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. தாம் தூமுன்னுவானுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பக்காவான டேஸ்ட் இருக்குங்க. ருசி கமன்னு இருக்கும். ஸோ இந்த நண்டு எவ்வளோ ஆடாக இருந்தாலும் நான் சொல்கிற முறையில் செஞ்சிங்கன்னா, எதுக்கு நான் இப்போது நண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு விழுது போட போகிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஃப்ளேவர், அந்த சாறு நண்டோடைய அந்த ஓடுகளெல்லாம் ஊடுருவி அந்த சதைகள்லாம் பட்டுருங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு சுவையிலையும் கடிக்கும் போது அந்த இஞ்சி சாறு, ஸோ அந்த பெப்பருடைய வாசனை. ஸோ நான் பெப்பர்ன்றது அது கூட சில மசாலாலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், என்னுடைய பாட்டியோடைய ஸ்பெஷல். ஸோ அதனால் அதை நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். நண்டை நல்லா அப்படி கிளறிட்டு ஆகுதுங்களா, நான் சொன்ன பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இப்படி தான் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இதுதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரைக்கும். என்ன சமைச்சு கொடுத்த வரைக்கும் எல்லோரும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குன்னு எல்லாம் நம்ம செய்கிற கை பக்குவம் தாங்க. கை டேஸ்ட்டு தான், அந்த டேஸ்ட்டு தான். வயிறு குளிர்ந்தால் எல்லோருடைய மனமும் குளிரும்னு சொல்லுவாங்கல்ல, அது போல தாங்க. இதாங்க இந்த மசாலா சீக்ரெட் மசாலா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ சில பல காரணங்கள், ஃபேமிலியாக நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா அவங்க காதுக்கு கேட்கும். ஸோ அதனால் திட்டுவாங்க, இதெல்லாமாடா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் இது பாருங்கள், நல்லா நண்டை வதக்காச்சு. நண்டோடைய கலரும் நல்லா ஆரஞ்சு கலருக்கு வந்துருக்குது. ஒயிட் அண்ட் ஆரஞ்சு. எல்லோரும் ரெட்டிஷ்னு சொல்லுவாங்க. ரெட்டிஷ் நோ, அது கடல் நண்டு மட்டும்தான், இது வளர்ப்பு நண்டு. ஸோ இது இன்னும் கலர் மாறும் பாருங்கள் அவங்க சொல்கிற மாதிரியே. ஸோ இப்போ நான் காரத்தை ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள், நம்மளுடைய ஸ்பெஷல் மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சது. ஸோ ஸ்பெஷல் மிளகாத்தூள். நான் காரம் அதிகமாக சாப்பிடுவேன். ஸோ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் காரம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக எப்போதும் போல் நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கல்லுப்பு தான் எப்பவுமே உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஸோ இப்போ இவங்களை நல்லா ஒரு கிண்டலாங்க, நல்லா மெரிச்சாகணுங்க. நண்டு ஃபுல்லாக மெரிச்சாகணும். நல்லா மெரிச்சான பிறகு அப்படியே ஒரு கோல்டு கலரில் வருவாங்க பாருங்கள். ஆடாடாடாடா பார்த்தீங்களா, தகன்னு மின்ற மாதிரி. இந்த மாதிரி அந்த உப்பும் மிளகாய்த்தூளும் நம்ம அந்த மசாலா எல்லாமே உள்ளே ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி விட்டு இவங்களை ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வேகணும். ஏன்னா இவங்க வளர்ப்பு நண்டு ஓடுலாம் ரொம்ப ஹார்டாக இருக்காங்க. நான் எப்படியும் 15-20 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு
ஏன்னா இவங்களை கிரேவியாக எடுக்க போகிறதுனால சூப்பராக ரெடி பண்ணி வெளியே எடுக்க போகிறோம். கூட்டி வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம். ஏன்னா என் ஃப்ளேம் வந்து நல்லா ஹெவி எரியும். வாவ், பார்த்தீங்களா? இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, அரைச்சி வச்சுருக்க தேங்காய், 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதில் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், கசகசா எல்லாத்தையும் சேர்த்து விழுது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? அடாடாடாடா பின்றாங்களே பார்க்கும்போது செம்ம மெர்ஜாயிடுங்க. ஆட் பண்ணிக்கலாம். டக 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 டக. வா 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 வா, சான்ஸே இல்லைங்க. அடா 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 அடா. இந்த டிஷ்ஷு நான் கிட்டத்தட்ட செஞ்சு ஒரு 4-5 மாதம் மேலே ஆகுதுங்க. இதை மறுபடியும் செய்யும்போது எனக்கே மிராக்கலாக இருக்குதுங்க. ஒவ்வொரு தடவை இது செய்யும் போதெல்லாம் மெர்சனாக இருக்குதுங்க. சரி, ஓகே, நம்ம ஸ்பெஷல் டிஷ், அதனால் அந்த ஸ்பெஷல் மசாலா அதை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, 2 மசாலா இருக்குது. இந்த 2 மசாலாவையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கற்றுத்தர போகிறேன். எப்படி செய்யலான்ட்டு, எப்படி எந்த அளவுக்கு பக்குவத்தோடு செய்யலான்ட்டு. வாங்க, இதை ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வா 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 போடும்போது பாருங்கள், பின்னுதுங்க, மனமும் சேர்ந்து பின்னுதுங்க. இப்போவே 2 பேர் கிச்சனுக்கு வந்துட்டு, அதாவது குட்டிஸும் பெருசும், என்னப்பா ரெடி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டு போகிறாங்க. ஸோ ரெடி பண்ணியாச்சு. அவங்களுக்கு இன்னொரு 10 நிமிஷத்தில் பரிமாறிடலாம். நம்ம டிஷ்ஷும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இறக்கிட்டா அவ்வளோதாங்க, மேட்ரு ஓவருங்க. ஆமாம், ஆல்ரெடி திக்கான கன்சிஸ்டன்சி பார்த்துங்க, ரெடி ஆகிடுச்சு. வா 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 வா, பக்கா வருதுங்க. வீடு ஃபுல்லாக மனமாக இருக்குதுங்க. எக்ஸ்ட்ரா 2 கெஸ்ட்டு வேறு வந்திருக்காங்க, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் இங்கே ஒரு பிடிக்க போகிறேன். உங்களுக்கு கண்ணுக்கு விருந்து எப்போதும் போல், எனக்கு வயிற்றுக்கும் நாவுக்கும் விருந்து. எது எப்படியோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை, இந்த ஈஸியான இருக்கக்கூடிய இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.